இப்போ நெறைய பேரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஆனா ஹேப்பியா இல்ல. டெய்லியும் பேசுறாங்க. ஆன்லைன்ல இருக்குறாங்க. அவங்களுக்காக ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையா ஹேப்பியா இருக்காங்களா? இல்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் ஆகாம. வணக்கம். இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. 2 பேர்ல ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கள நம்ம இழந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னையே ஸ்லோவா இழந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இதுதான் உண்மை. ஃபேக் லவ். ஆக்சுவலி லவ் ரொம்ப ஈஸியா ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா அது ஜென்யூனா லாங் லாஸ்டிங்கா இருக்குமாங்கிறது தான் இங்க டவுட்டே. ஆக மாட்டேங்குது. சஸ்டெயின் ஆகுறது இல்ல. ரொம்ப கஷ்டம். ஏன்? ஸ்டார்ட்டிங்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கேர் பண்ணிப்பாங்க. சாப்பிட்டியா? தூங்குனியா? நீ இல்லாம என்னால இருக்க முடியல. ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெசேஜ், கால்ஸ் இருக்கும். ஆனா டைம் போக போக எஃபெக்ட் குறைய ஆரம்பிக்குது. ஒரு சைடு. ஓகே. அந்த 2 பேத்துல ஒருத்தர் எஃபெக்ட் குறைய ஆரம்பிச்சுரும். ஒருத்தர் மட்டும் ரிலேஷன்ஷிப்ப புடிச்சுக்கிட்டு, கெட்டியா புடிச்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ப இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஸ்லோவா டிஸ்டன்ஸ் எடுப்பாரு. ஸ்டெப் பேக். ஏன்? என்ன காரணம்? சிம்பிள். ஓவர் அட்டாச்மென்ட். ஓகே. ஒருத்தர நம்ம வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்கள ரொம்ப அடிக்ட் ஆயிடுறோம். அவங்க மேல ரொம்ப அடிக்ஷன். எப்படி தெரியுமா? அவங்க கெட்ட மூட்ல இருந்தாலும் சரி, நல்ல மூட்ல இருந்தாலும் சரி. அவங்க எந்த மூட்ல இருந்தாலும், அதுவே நம்ம ஹாப்பினஸா மாறிடும். அவன் சேடா இருந்தா நான் சேடு. அவன் ஹேப்பியா இருந்தா நான் ஹேப்பி. அவன் என்ன ஃபீல் பண்றானோ, அதுதான் நான் இனிமேட்டு. அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுவேன். நீங்க அப்படி ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்படியே ஒரு மாஸ்க் போட்டுக்கிறது. ஏன்னா அவங்க எனக்கு வேணும். அவங்கள நான் லூஸ் பண்ண தயாரா இல்ல. அப்போ உன்னுடைய வேல்யூ என்ன? உன்னோட சோல்க்கு என்ன பதில் நீ சொல்வ? உன்னோட மனசுக்கு நீ என்ன பதில் சொல்வ? அவங்கள நம்பி தான் நம்ம இருக்கோமா? அவங்கள நம்பி தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோமா? இல்ல எழுதி குடுத்துட்டாங்களா கடவுள் வந்து, இந்த இன்னாருக்கு தான் நீ பிறந்திருக்க. இவங்களுக்காக தான் நீ உன் வாழ்க்கைய தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காரா? நம்ம லைஃப்ல எவ்வளோ பேர் கிராஸ் பண்ணுவாங்க. யார் வந்து கடைசில நம்ம லைஃப்ல நிக்க போறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. எதுக்காக நம்ம வந்து மென்டலி இவ்ளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணணும்? உன்னை எதுக்கு வந்து நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? இது என்னோட கேள்வி. இதுக்கான பதில் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யாராவது சஃபர் ஆயிருந்தீங்கன்னா. அந்த பையனோ, அந்த பொண்ணோ வந்து ரிப்ளை லேட் பண்ணா பெயின். ஆன்லைன்ல இருந்தும் ரிப்ளை பண்ணலனா பெயின். டிப்ரஷன். ஓவர் திங்கிங். கரெக்ட்டுங்களா? ஒருத்தர் சேஞ்ச் ஆனா இன்னொருத்தர் ஓவர் திங்கிங். ஸ்லைட் டிஃபரன்ஸ் கூட வரக்கூடாது. எஸ்பெஷலி இந்த சென்சிட்டிவா இருக்கிற பீப்பிள்ஸ்க்கு இது ஓவரா கஷ்டத்த குடுக்குது. வலி, வேதனை. அது சல்லி காசு அது சல்லி காசுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஆனா ஓவரா நம்மளையே மனச வருத்திக்கிட்டு சாப்பாடு, தண்ணி, தூக்கம், குளிக்கிறது எதுவுமே கிடையாது. பல்ல கூட சில பேர் விளக்க மாட்டான். கேட்டா நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லவே ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு ஃபீலிங். இது எதனால வருது? ஓவரா நம்ம அட்டாச்ட் ஆகுறதுனால தான். எதுவுமே எதுக்கு எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கணும். ஓகே. தேவா உலகத்துல எந்த விஷயமா இருந்தாலும் லிமிட் இல்லன்னா, அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அத யாராலயும் காப்பாத்த முடியாது. இத எழுதி வச்சுக்கோங்க. இதுல வொர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? அவங்க நம்மள வந்து ரொம்ப ஹர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வேணும்னு தான் நம்மள ஹர்ட் பண்றாங்கன்னு தெரியும். ஆனா நம்ம அவங்கள அப்பயும் மிஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து அடிக்ஷன் ஆயாச்சு. அந்த அன்புக்கு ஏங்கி அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவுண்டிங் எல்லாமே. மத்த எதையுமே யோசிக்கிறது இல்ல. ஓகே. அந்த பிரசன்ட்ல அந்த குடுத்த அந்த ஃபீலிங்ஸ்க்கு நம்ம வந்து அடிக்ட் ஆயிட்டோம். சோ, அவன் உனக்கு வந்து தப்பே செஞ்சாலும் நீ அத அக்செப்ட் பண்ற. அக்செப்ட் பண்ணிட்டு சப்கான்ஷியஸா நீ ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிற. அதாவது ரியாலிட்டிய என்னன்னு நீங்க பார்க்கல. ரியாலிட்டி இது எத நோக்கி போய்க்கிட்டு இருக்கு? இந்த லவ்ல ஏதோ ஒரு முன்ன மாதிரி இல்ல. இந்த லவ்ல வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்துருச்சுன்னா, அது எத நோக்கியோ போகுது. இந்த ட்ரெயின் வந்து ட்ராக் திரும்புது. கரெக்ட்டுங்களா? திரும்பும்போது தான் அந்த சேஞ்சஸ் அந்த பாத்தே மாறுது. அப்ப மைன்யூட்டா நீங்க அத அங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி அது எத நோக்கி போகுதுன்னு பாருங்க. அப்ப அது உங்களோட வழி இல்ல. அது உங்களோட ஜர்னி கிடையாது. இறங்கிடுங்க அந்த ட்ரெயின் விட்டு.
உண்ம அதுதான். இத நீங்க என்னைக்கு வந்து மண்டையில ஏத்தி புரிஞ்சுக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் நீங்க இந்த வழியில இருந்து வெளியில வர முடியும். இது ஒரு இல்யூஷன் தான். அந்த ரிலேஷன்ஷிப் எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் நான் சொல்லல. இந்த மாதிரி ஒரு பெயின வந்து சஃபர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நான் இத சொல்றேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கும், இப்போ நீங்க பண்ற லவ்வுக்கும் நெறைய கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க அந்த பெயின்ல இருந்து வெளியில வரணும்னா, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட கொஞ்சம் நீங்க எட்டி பார்க்கணும். ஓகே. ஒருத்தவங்க நம்மள ரொம்ப லவ் பண்றோம் அப்படின்றதுக்காக, நீங்க உங்கள வந்து பின்னாடி வைக்கக்கூடாது. ஈக்குவலா வைங்க. ஓகே. அவங்கள நான் லவ் பண்றேன். அவங்களுக்காக தான் நான் இருக்கேன். உனக்காக பாரு. உன் வேல்யூ அங்க முன்னாடி நிறுத்து. 2த்தையும் ஒரே இடத்துல கொண்டுட்டு போயேன். லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதாவது உன்னுடைய செல்ஃப். எந்த இடத்துலயும் பாதிக்கப்பட விடாது. ஓகே. ஒருத்தவங்க வந்து அவன் லைஃப்ல இவ்ளோ வலிய குடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்டின்னா, அது உன்னோட சோல்மேட் கிடையாது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தைய. அது உங்க சோல்மேட் இல்ல. அதனால தான் அது அவ்ளோ வலிய குடுக்குது. அது உங்களுக்கு ஏதோ ஒரு கர்மாவ பேலன்ஸ் பண்ண வந்திருக்கு. அத கிளியர் பண்ணிட்டு அது போயிடும். அது மூலியமா நீ ஏதாவது ஒண்ணு கத்துப்ப. அவ்ளோதான். இதுதான் உண்ம. ஃபேக்ட். ரிலேஷன்ஷிப் வந்து சர்வை ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மட்டும் எஃபெக்ட் போட்டுட்டே இருக்கக்கூடாது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது 2 பேருக்கும் பொறுப்பு. அத நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போணும்னா 2 பேரும் ஈக்குவலா நடந்துக்கணும் அதுல. ஒருத்தர் மட்டும் வந்து நான் வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றேன். மென்டலி, பிசிக்கலி நான் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, வேஸ்ட் ஆஃப் டைம் இது. அதுல ஒருத்தர் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ உங்கள இக்னோர் பண்றாங்கன்னு வைங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து புடிச்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் எஃபெக்ட் போடவே கூடாதுங்க. ஒருத்தர் மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் அழுது அழுது புடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு பேரு லவ் இல்லங்க. அந்த அந்த கான்செப்ட்டே மாறிடும் அந்த இடத்துல. எமோஷனல் ஸ்ட்ரகிள். ஓகே. அந்த இல்யூஷன் எமோஷன் அப்படின்ற அந்த இல்யூஷன் பார்ட் இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சர். அந்த எமோஷனல் ஸ்ட்ரகிள நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல லவ் இல்ல. அது செத்து போச்சு. அது செத்து போனதுனால ஒரு எமோஷனல் டிராப் அங்க வந்து ஒரு எமோஷனல் ஸ்ட்ரகிள் வந்து உங்களுக்கு ஏற்படுது. அததான் நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் அந்த இடத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கர்மா. சில பேர் உங்க லைஃப் லாங் வருவாங்க. அது எல்லாருமே கிடையாது. ஓகே. ஃபாரெவர் பார்ட்னர் அப்படிலாம் வரமாட்டாங்க. அதனால தான் லவ் வந்து நெறைய ஒரு 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 பையனோ, ஒரு பொண்ணோ நெறைய லவ் தாண்டி வராங்கன்னா, எல்லாமே வந்து ஜென்யூனா இருக்காது. அதுல 1 தான் தேரும். அந்த 1 தேறுச்சுன்னா, அது பிரசன்ட் லைஃப்ல உங்களுக்கு வலிய குடுக்காது. இததான் நான் இங்க சொல்றேன். நல்லா புரியுதா? இது வந்து ஒரு ஃபேக் டாக்ஸிக் லவ்க்கு நான் சொல்ற கான்செப்ட் இது. உங்களுக்கு ஒரு ஒரு பியூர் லவ் வந்து லைஃப் லாங் உங்க சோல்மேட் அதுதான் உங்க லைஃப்ப வந்து ஃபுல்லா வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகுது அப்படின்னு சொன்னா, அது உங்கள பிரசன்ட் லைஃப்ல ரொம்ப ஹெல்தியா, ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா உங்கள வச்சிருக்கும். அப்படி இல்லன்னா, அது உங்க லைஃப் பார்ட்னர் கிடையாது. சரியா? அது ஒரு வலி, ஒரு லெசன், ஒரு கர்மா பேலன்ஸ். என்னைக்கு அந்த வலி குடுக்குற அந்த பெர்சன் போறாங்களோ, அன்னைக்கு தான் நீங்க உங்க வேல்யூ என்ன? உங்க சோலோட வேல்யூ என்ன? உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? உங்க திறமை என்ன? இதெல்லாம் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இது உண்மதான். அதனால யாராவது உங்கள இக்னோர் பண்றாங்க பிரசன்ட் லைஃப்ல, ஓகே. உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் வந்து கை நழுவி போறாருன்னு சொன்னா, அத அப்படியே விட்டுடுங்க. சரியா? அத பிடிச்சு இழுக்கணும்னு நெனைக்காத. வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு ஃபர்ஸ்ட்டு நெனைக்காத. அது வந்து ஒரு மாயை. ஓகே. அது ஒரு மாய உலகத்துல உங்கள சிக்கி வச்சிருக்கு. அத விட்டு வெளில வரணும். இத நான் சொல்றத நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. அத விட்டு நீங்க வெளில வந்துரணும் உடனே. ஃபேமிலியோட கனெக்ட் ஆகுங்க. எல்லாருக்கும் எல்லாமே நடக்க தான் செய்யும். இயற்கையானது எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒண்ணு நம்ம குடுத்து தான் நம்ம திருத்தும். அதே மாரி தான் லவ். எந்த எந்த ரிலேஷன்ஷிப்பா வேணா இருக்கட்டும். அது தப்பு கிடையாது. அது வரும், அது போகும். ஒண்ணு அது நிரந்தரமா இருக்கும். இல்லாட்டி அது டெம்பரவரியா ஏதாவது கத்து குடுத்துட்டு போயிடும். சோ வந்து இதெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்ல. என்ன என்ன யாரோ ஏமாத்திட்டாங்க. நான் எதையோ விழுந்துட்டேன். உனக்கு அடுத்தது நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதன் மூலியமா நீ ஏதாவது ஒரு லெசன் கத்துக்கிட்டு, உன் லைஃப் அடுத்த லெவலுக்கு நீ லீட் பண்றதுக்கு ஒரு லெசன். தப்பு பண்ணா தானே அதுல இருந்து கத்துக்க முடியும். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதுல நல்லத கத்துக்க முடியும். அது மாதிரி தான் எல்லாமே. உண்மையா நேசிக்கிறவங்க உன்ன ஒருபோதும் கன்ஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க, குழப்ப மாட்டாங்க.
உனக்கு எது மன நிம்மதியை குடுக்குதா, அதுதான் உண்மையான உறவு. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யாரையாவது லவ் பண்றதுக்கு முன்னாடி, உங்கள லவ் பண்ண கத்துக்கோங்க. புரியுதுங்களா? இதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதுதான் மனசு பேசுது. நன்றி.